இன்றைக்கி எந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம ஆல்ரெடி ஒரு கார் வாஷர் ஒன்று நம்ம வீடியோ போட்டிருந்தோம், அன்பாக்சிங் வீடியோ. ஸோ அதோட பர்ஃபார்மன்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஓப்பன் பண்ணது இதில் என்னென்ன இருக்குன்றது நான் ஆல்ரெடி காட்டியிருப்பேன். இப்போ நம்ம அதை வந்து எப்படி அசம்பிள் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி 5 மீட்டர் ஓஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து ஒரு சைடு வந்து இந்த ஃபில்ட்ரு வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க இன்லெட்டில். இது வந்து பக்கெட் வாட்டரில் போடும்போது அதில் இருக்கிற டஸ்ட்டெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணுறதுக்காக இந்த ஃபில்ட்ரு போட்டு அவனை கம்பல்சரி. அப்போ தான் உங்களோட கார் வாஷர் வந்து ரொம்ப நாளுக்கு இருக்கும். அதே மாதிரி இன்னொரு எண்டில் வந்து இந்த இன்லெட் ஓஸை வந்து கனெக்ட் பண்ணோம். அப்போ தான் அந்த கன்னில் வந்து நம்ம ப்ளக்இன் பண்ண முடியும். அதுக்கு இந்த மாதிரி அன்ஸ்க்ரூ பண்ணிவிட்டு இதை வந்து இதில் ப்ளக்இன் பண்ணிக்கோங்க. நல்லா சொருக்கிட்டிங்கன்னா இதை ஃபுல்லாக த்ரெட்டு ஏற்றிடுங்க. அப்போ தான் வாட்டர் லீக்கேஜ் இல்லாமல் இருக்கும். ஸோ இந்த இன்லெட்டில் ப்ளக் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் கொஞ்சம் வாட்டர் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஈஸியாக சக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வாட்டர் ஃபில் பண்ணிட்டு இதை ப்ளக்இன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு குயிக்காக சக் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த ராடை வந்து த்ரெட் பண்ணிக்கலாம் நம்ம. ஃபுல்லாக இதை நல்லா டைட் பண்ணிட்டிங்கன்னா லீக்கேஜ் எதுவும் இல்லாமல் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஓஸு உள்ளே போட்டோன்னா இப்போ பாருங்கள், வாட்டர் வந்து சக் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இப்போது நாசில் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். இதில் 2 நாசில் வரும். இது வந்து 40 டிகிரி நாசில். இது வந்து ஸ்ப்ளிட் பண்ணி அடிக்கும். இன்னொன்று ரெட் கலரில் ஒன்று இருக்கும். இந்த நாசில் வந்து 0 டிகிரி. முதல்ல இது 0 டிகிரி போட்டு அடித்து பார்க்க எப்படி இருக்குன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா 0 டிகிரி ஸ்ட்ரைட்டாக போவோம். அதுவே இந்த 40 டிகிரி போட்டோன்னா இது ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணி டவுன் பண்ணிவிட்டு இதை வச்சு ப்ளக்இன் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். அது கரெக்டாக இருக்கும். அப்போ தான் பாருங்கள், நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி அடிக்குது 40 டிகிரியில். வாவ், சூப்பராக இருக்குது. அதே மாதிரி இதை வந்து ஒன்ஸ் ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா ஆஃப் ஆகிடும். ப்ரெஷர் ஹோல்டு பண்ணிங்கன்னா அப்படியே கான்ஃபிடண்ட்டாக நிற்கும். நம்ம வந்து பட்டனை ப்ரெஸ் பண்ணி வேணால் அதே வாஷ் பண்ணோம். நல்லாவே இருக்குது. ப்ரெஷர் நல்லா இருக்குங்க. ஆனால் இதில் வந்து 330 PSIன்னு போட்டிருக்காங்க. அந்தளவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு நார்மலான ப்ரெஷர் இருக்குது. கார் வாஷ் நீங்கள் வந்து ப்ரொஃபஷ்னலாக யூஸ் பண்ண முடியாது. நம்ம வந்து வீட்டுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாவே இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம இந்த கேனில் நம்ம வாங்கிக்கணும் இல்லையா, அந்த ஷாம்பு போட்டு எப்படி இருக்குதுன்னு வாஷ் பண்ணி பார்க்கலாம். இப்போ இது ப்ரெஷர் வாஷ் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த இடத்துல ஒரு கப்பு மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். தண்ணி லாக் ஆகாமல் இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து வாட்டர் வாஷ் பண்ணி பார்த்துருங்க. சூப்பராகவே இருக்கும். நல்லாவே க்ளீன் பண்ணுதுங்க. சூப்பராகவே இருக்குது. ப்ரெஷர் வந்து நார்மலாக இருக்குது.
இந்த மாதிரி உள்ளே இருக்கிற டஸ்ட்டெல்லாம் வந்து இந்த ஜீரோவில் போட்டு அடிச்சிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக க்ளீன் ஆகிடும். அதே மாதிரி பாருங்கள், ஒரு பக்கெட் தண்ணி தான் நம்ம எடுத்தோம். இதிலே வந்து ஃபுல்லாக வந்து நம்ம வாட்டர் வந்து இது பண்ணிட்டோம், அப்ளை பண்ணிட்டோம். அப்புறம் சோப் போடுவோம், அது பார்க்கலாம். ஸோ இதில் பாருங்கள், ஸோ அந்த இடத்துல இருக்கிற டஸ்ட்டு எப்படி எடுக்குது மட்டும் பாருங்கள். நல்லாவே எடுக்குது. ஸோ அப்போ சொன்ன மாதிரி தான் ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா இது வந்து ஆன் ஆகி இதாகிடும், ஆஃப் ஆகிடும். ப்ரெஸ் பண்ணி ஹோல்டு பண்ணிங்கன்னா கண்டினியூஸாக ப்ளே ஆகும். நீங்கள் வந்து கை யூஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து வாஷ் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம ஃபுல்லாக வந்து வாட்டர் அப்ளை பண்ணிட்டோம். இப்போ நம்ம சோப்பு யூஸ் பண்ணி எப்படி வாஷ் பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஸோ ஒரு பக்கெட் தண்ணி கூட நம்ம எடுத்துக்கல. இதில் நம்ம இப்போ சோப்பு வந்து டிஸ்பென்சரில் போட்டு அப்ளை பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஸோ கைஸ், நம்ம வந்து அன்பாக்சிங் வீடியோவிலே இந்த லிக்விடு காமிச்சிருப்போம், 5 லிட்டர் கேன் காமிச்சிருப்போம், ஷாம்பு லிக்விடுன்னு. இந்த ஷாம்பு லிக்விட் வந்து இந்த டிஸ்பென்சர் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பென்சரில் வந்து அதை ஃபில் பண்ணிக்கிட்டு எப்படி ஒர்க்காக அப்ளை ஆகுதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள் தான். ப்ரெஸ் பண்ணிவிட்டு டெட் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகிடும். ஸோ இதில் அந்த ஷாம்பை ஃபில் பண்ணிக்க வேண்டியது தான். பாருங்கள், ஷாம்பு ஃபில் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து இதை லாக் பண்ணிவிட்டு ப்ரெஸ் பண்ணி இதை ஹோல்ட் பண்ணிக்கோங்க. அழகாக ஹோல்ட் ஆகிடும். ஸோ இப்போ பார்ப்போம் வாட்டர் எப்படி வருதுன்னு. ஸோ பார்ப்போம். ஆனால் இந்த ஃபோம் மாதிரி வரல, ஆனால் வந்து அப்ளை ஆகுது. இன்னும் கொஞ்சம் வேணால் சேர்த்து பார்ப்போம் பாட்டிலில். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணியிருக்கோன்னா, நுரை வரலன்னு சொல்லிவிட்டு வாட்டர் வந்து நம்ம கேன் வாட்டர் போட்டிருக்கோம். இதில் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஆனால் இந்த ஷாம்பு அப்ளை ஆகுது, ஆனால் அந்த அளவுக்கு அந்த ஃபோம் மாதிரி வரல. அவங்க சொல்கிற மாதிரி ஃபோம் மாதிரி ரொம்ப போங்க. இது போங்க, ரொம்ப பண்ணனா அது இது வந்துடும் இல்லை. ஸோ கைஸ், நம்ம ஷாம்பு போட்டாச்சு. இப்போ நார்மல் வாஷ் பண்ணுறோம். ஆனால் ஷாம்பு வந்து அந்தளவுக்கு ஒர்த்து இல்லை. ஏன்னா வந்து அந்த ஃபோம் டைப்பில் வரல, நார்மல் ஷாம்பு மாதிரி தான் இருக்குது. என்ன ஒன்றுனா 280 ரூபாய்க்கு 5 லிட்டரு நீங்கள் நார்மல் ஷாம்பு மாதிரி வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் காருக்கு. ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே வாஷ் பண்ணுது. இந்த வவுச்சர்ன்ற பிராண்டில் நம்ம வாங்கினது இது நல்லாவே வாஷ் பண்ணுது. இதோட லிங்க் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இது வந்து 1 இயர் + 6 மந்த் வாரண்ட்டி இருக்குது. QR கோடு பாக்ஸில் வரும். அந்த QR கோடை ஸ்கேன் பண்ணிங்கன்னா 1 இயர் + 6 மந்த் எக்ஸ்டர்னல் வாரண்ட்டி உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். பர்ச்சேஸ் பண்ண 7 டேஸ்க்குள்ளே நீங்கள் வாரண்ட்டி கிளைம் பண்ணணும். அப்படி இல்லைன்னா கிளைம் பண்ண முடியாது. இது வந்து நான் வந்து 4000க்கு நான் வந்து அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணேன். கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், வேணுன்றவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம லாஸ்ட் வீடியோவில் இந்த க்ளீனிங் கிட் ஒன்று வாங்கியிருப்போம். அதில் வந்து இந்த லிக்விட் ஒன்று வந்திருக்கும். இந்த லிக்விட் ஆக்சுவலாக நம்ம கிளாஸில் வந்து அப்ளை பண்ணியிருப்போம். ஆக்சுவலாக இது கிளாஸு கிடையாது. இந்த மாதிரி ஃபைபர் பார்ட்டுக்கு தான் இதில் அப்ளை பண்ணால் இதோட கலர் வந்து ஃபேட் ஆகாது. அந்த ஒரிஜினல் கலர் அதுக்கு அப்படியே இருக்கும். அதுக்கு தான் இது கொடுத்துருக்காங்க. நம்ம கிளாஸில் அப்ளை பண்ணியிருப்போம். ஆனால் இது கிளாஸ் அப்ளை பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ஃபைபர் பார்ட்ஸ் எங்கெல்லாம் இருக்கும் அங்கெல்லாம் அப்ளை பண்ணோம். ஸோ அதே மாதிரி வந்து நம்ம காரில் வந்து இது போயிடுச்சு, வைப்பர் போயிடுச்சு. நம்ம நியூவாக ஒரு வைப்பர் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ RYU 7 ஹைப்ரிட்
அதாவது RYU7 அப்படின்ற பிராண்டு. இதை வந்து அமேசானில் தான் பர்ச்சேஸ் பண்ணோம். இது வந்து 500 ருபீஸு. இதோட லிங்க் வேணுன்னா எனக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஹைப்ரிட்னு போட்டிருக்கு, ஆனால் இது பார்த்தா ஹைப்ரிட் மாதிரி தெரில, நார்மல் மாதிரி தான் தெரியுது. ஸோ இதையும் நம்ம வந்து நம்ம காருக்கு இன்ஸ்டால் பண்ணிடலாம். ஸோ ப்ளக்கிங் பண்ணியாச்சு. லென்த்து ஜாஸ்தியாக இருக்குமோ? மொரோசான் போட்டிருந்தது. ஓகே, கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிருக்கு. ஸோ இதை நம்ம வந்து வைப்பர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த பழைய வைப்பர் போயிடுச்சு. ஸோ நல்லாவே ஒர்க் ஆகுது வைப்பர். ஸோ உள்பக்கம் காட்டுறேன் பாருங்கள். அந்த நாய்ஸ் இல்லை, நல்லாவே க்ளீன் பண்ணிடுச்சு. இந்த கார்னருக்கும் இந்த இடத்துக்கும் நல்லாவே டிஃப்ரெண்ட் தெரியும். வைப்பரும் நல்லாவே இருக்குது. ஸோ இந்த வீடியோ, இந்த அப்டேட் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ அப்டேட் வரும். பாய்.